உலகெங்கும் வாழும் நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேனலோட பணியில் இருக்கும். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இந்த பதிவில் ஆணி மாதத்தில் ஏற்படக்கூடிய நன்மைகள் தீமைகள் 12 ராசி என்பர்களுக்கு எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது. எப்போவுமே இந்த தமிழ் மாத பலன் சொல்லும்போது என்ன ஒரு பெரிய சிறப்பு அப்படின்னா, தமிழ் மாத பிறப்பு அப்போ தான் இந்த சூரியன் ஒவ்வொரு ராசியும் நகர்வார். இந்த சூரியனுடைய நகர்வு தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்தும். முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய திருவிழாக்கள், நம்ம மாதம் கொண்டாடக்கூடிய திருவிழாக்கள் எல்லாமே சூரியனுடைய பெயர்ச்சியை வச்சு தான் இருக்குது. அப்பேற்பட்ட ஒரு பெயர்ச்சி தான் எப்போவுமே தமிழ் மாதத்தில் கண்டிப்பாக நடந்துகிட்டே வரும். அப்போ அந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா யோகங்களையும் சில பேருக்கு சில பிரச்சனைகளும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக உறுதியாக இருக்கும். அது எந்தெந்த விஷயத்தில் யோகத்தை கொடுக்க போகுது, எந்தெந்த விஷயத்தில் பிரச்சனையை கொடுக்க போகுது அப்படின்றதான் டீட்டெயிலாக தனித்தனியாக ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். கடக ராசி அன்பர்களுக்கு ஆணி மாத பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். கடக ராசி அன்பர்களுக்கு இந்த ஆணி மாதத்தில் கிரக அடைவுகளை முதல்ல பார்ப்போம். ராசிக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாய் கேது, 8ஆம் இடத்தில் ராகு, 9ஆம் இடத்தில் சனி பகவான், 11ஆம் இடத்தில் சுக்கிரன், 12ஆம் இடத்தில் குரு சூரியன். ரொம்ப ஒரு விசேஷமான மாதமாக இந்த கடகராசி என்பவர்களுக்கு ஒரு நீண்ட காலத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக இருக்க போகுது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ராசிக்கு 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் சுக்கிர பகவான், ஒரு பெரிய விசேஷமான இடம். 2ஆம் இடத்தில் செவ்வாய். எப்போவுமே இந்த 2 இடங்களும் பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகத்தில் பலமாக இருக்கும் பொழுது ஜாதகர் அனைத்து விதமான பிரச்சனைகளிலிருந்தும் விடுதலை ஆகிறார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்ன தேவை அப்படின்னு கேட்டால், முதல்ல நல்ல குடும்பம் இருக்கணும், மனைவி, மக்கள், குழந்தை, அதுக்கப்புறம் பொருளாதார வசதி. இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய இடம் தான் இந்த 2ஆம் இடம். அதேமாதிரி சந்தோஷமான வாழ்க்கை. அந்த சந்தோஷமான வாழ்க்கை எப்போ வரும்? நீங்கள் நினச்ச விஷயங்கள் நடக்கும்போது வரும். அது வேலையில் இருக்கலாம், தொழிலில் இருக்கலாம், படிப்பில் இருக்கலாம், வெளிநாடு உத்தியோகத்தில் இருக்கலாம், வெளிநாடு சம்பந்தமான அலுவல்களில் இருக்கலாம், எதில் வேணால் இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு அமைப்பை இந்த 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் கண்டிப்பாக கொடுக்க போகிறார். அப்போ இந்த ஆணி மாதத்தில் கடக ராசி அன்பர்களுக்கு நீண்ட காலமாக வேலை இல்லாதவர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை கண்டிப்பாக கொடுக்க போகுது கிரகங்கள். முக்கியமாக பார்த்தீங்கன்னா, வேலையே கிடைக்கல சார், நான் ஒரு 2 வருஷமாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன், இந்த மாதம் உறுதியாக கிடைக்கும். முயற்சிகள் அதிகமாக பண்ணணும். அதே போல் இந்த கடக ராசி என்பவர்களுக்கு வேலை மாற்றம், ஆஃபீஸில் ப்ரெஷர் இருக்குது, ஆஃபீஸில் தொந்தரவுக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, ஆனால் வேலை மாறுற மாதிரி தெரியல. சார் நான் என்ன சார் வேலை மாறுறதுக்காக ட்ரை பண்ணாமையாக இருக்கேன், ட்ரை பண்ணிட்டு தான் சார் இருக்கேன், எனக்கு கிடைக்கல, நான் என்ன பண்ணுறது? கண்டிப்பாக இந்த மாதம் வேலை மாற்றம் உறுதியாக இருக்குது. நல்ல பதவியோட நல்ல சம்பளத்தோட வேலை மாற்றம் கிடைப்பதற்கான சூழ்நிலை உண்டு. அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அதே போல் இந்த மாதம் 11ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பது பார்த்திங்கன்னா அனைத்து விதமான சுகபோக வாழ்க்கையும் கிடைக்கிறதற்கான வாய்ப்பு உண்டு. நீங்கள் ஆணி மாதத்தில் வெளியூர் போய் டூர் போகிறது, சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சிகள் நடப்பது, சுப காரியங்கள் நடப்பது, முக்கியமாக திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகள், குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர், 2ஆம் குழந்தை 2வது குழந்தை பெற்றுக்கணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு 2ஆம் குழந்தை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு. முக்கியமாக பார்த்திங்கன்னா, இந்த கடக ராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்தில் தொழிலில் லாபங்கள் வரும், பண வரவுகள் வரும், வராத பணங்கள் எல்லாம் சேர்வதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. அதற்கான முயற்சிகளை இந்த கடக ராசி என்பவர்கள் செய்யலாம். உடல் நலத்தில் நிறைய முன்னேற்றங்கள் மாற்றங்கள் இருக்கும். நிறைய பேருக்கு சுகரு, பிபி, இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ் இதெல்லாம் நடந்திருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்கலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதம் ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஒரு மகிழ்ச்சியோட ஒரு சந்தோஷமாக, பரவாயில்ல நம்ம உடம்புல ஒரு தைரியம் இருக்குது, நம்மளுக்கு இதுக்கப்புறம் எதுவும் பெருசாக நடக்காது,
நம்ம திருப்பி பழைய மாதிரி வேலைக்கு போகலாம், பழைய மாதிரி பிஸ்னஸ் பண்ணலான்ற நினைக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த கடக ராசி அன்பர்களுக்கு இந்த ஆணி மாதத்தில் கிரக அடைவுகள் கண்டிப்பாக கொடுக்க போகுது. இதில் ஒரு பெரிய விசேஷம் என்னென்னா, பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான், அந்த சனி பகவான் அங்கே இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா அனைத்து விதமான பாக்கியங்கள் கிடைக்கும். இந்த பாக்கியம் சொல்லும்போதே வீடு, வண்டி, வாகனம், குழந்தை பேர், திருமண யோகம், இரண்டாம் திருமணம் செய்யக்கூடியவர்களுக்கு இரண்டாம் திருமண வாய்ப்புகள், தொழிலில் நிறைய மாற்றங்கள், முன்னேற்றங்கள், வெளிநாடு சம்பந்தமான வரவுகள், போக்குவரத்துகள், இது எல்லாமே கொடுக்கக்கூடிய இடம் வந்து பாக்கியஸ்தானம். அதில் முக்கியமாக சனி பகவான் இருப்பது மிக மிக சிறப்பு. 12ஆம் இடத்தில் குருவும் சூரியனும். இந்த 12ஆம் இடத்துல குருவும் சூரியன் இருக்கும்போது என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, இந்த காலகட்டத்தில் எதுலையாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு சூழ்நிலை வரும். நம்ம செலவே பண்ணிகிட்டே இருக்குமே, நம்ம வருங்காலத்துக்கு என்ன சேர்த்து வைக்க போகிறோம், நம்ம குழந்தைங்களுக்கு என்ன சேர்த்து வைக்க போகிறோம்னு நினச்சி ஏதாவது ஒரு எஃப்டியோ ஆர்டியோ தொடங்குவதற்கான வாய்ப்பு. ஏதோ ஒரு நகை மாதம் ஏதோ ஒரு சீட்டு போட்டால் வாங்கலாம், நகை சீட்டு போட்டால் அதை வாங்கலாம், இல்லை மாதம் 1 கிராமாக அதை வாங்கலான்ற எண்ணங்கள் வரக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த ஆணி மாதம் இருக்க போகுது. முக்கியமாக பார்த்திங்கன்னா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். படிப்பில் முதன்மை பெற்று நல்ல இடத்துல வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு, வெளிநாடு போய் படிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை எல்லாமே நடப்பதற்கான வாய்ப்புள்ள மாதமாக இந்த ஆணி மாதம் இருக்க போகுது. இந்த ஆணி மாதத்தில் முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, 14ஆம் தேதி 15ஆம் தேதி உங்களுக்கு சந்திராஷ்டம் நாட்கள். அந்த நாட்களில் புதிய விஷயங்கள் எதுவுமே செய்யக்கூடாது. பணம் கொடுக்கல் வாங்கல் கண்டிப்பாக வாங்கக்கூடாது. உறவுகளில் சண்டைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த நாளில் கொஞ்சம் அமைதியாக, கடகராசிக்காரங்களுக்கு ஏற்கனவே அஷ்டம சனி நடந்து முடிஞ்சதுனால பார்த்திங்கன்னா ஒரு விரக்தியில் இருக்கீங்க. யாரை பார்த்தாலும் உங்களை அவமானப்படுத்தவங்களை ஏதாவது ஒரு கேள்வி கேட்கணுன்ற ஒரு மனசில் ஒரு ஆர்வமான ஒரு சூழ்நிலை இருக்குது. அந்த நாளில் அது வெடிச்சிரும். அதனால் அந்த நாட்கள் ரொம்ப அமைதியாக, மற்ற நாளில் கேள்வி கேளுங்க, தப்பு கிடையாது. அந்த நாளில் கேள்வி கேட்டிங்கன்னா அது திருப்பி உங்களுக்கு ஒரு வருத்தத்தை கொடுத்துரும். அதனால் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த ஆணி மாதத்தில் பண வரவுகள் என்றைக்கு வரும் அப்படின்னா, ஜூன் மாதம் 24ஆம் தேதி, அது மட்டும் இல்லாமல் ஜூலை மாதம் 9ஆம் தேதி உங்களுக்கு பண வரவுகளை கொடுக்கக்கூடிய நேரம். அதனால் அந்த நாளில் முயற்சிகள் செய்யலாம். அதே போல் இந்த மாதம் கடக ராசி அன்பர்கள் வழிபட வேண்டிய தெய்வம், பக்கத்தில் ஏதாவது ஒரு அம்மன் கோயில் இருந்தால் ரெகுலராக வழிபாடு பண்ணுங்கள். முடிஞ்சவங்க காஞ்சி காமாட்சியை போய் பிரார்த்தனை பண்ணுறது ரொம்ப நல்லது. இல்லை மாங்காட்டில் இருக்கக்கூடிய, சென்னை மாங்காட்டில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மனை வழிபாடு பண்ணுறது மிக மிக சிறப்பு. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் கோச்சார பலன்களே. ஒவ்வொரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைக்கு தந்தால் போல், தசாபுத்தி தந்தால் போல் பலன்கள் மாறுபடும். ஏன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, கோச்சாரத்தில் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வாழ்க்கையில் சில பேருக்கு நடக்குன்ற ஒரு எண்ணங்கள் இருக்குது. அது கோச்சாரத்துலேயும் தசாபுத்தியும் சேர்ந்து இருக்கும்போது நன்மைகளையும் கொடுக்கும், தீமைகளையும் கொடுக்கும். உங்கள் சுயஜாதகத்தை பார்த்துட்டு முடிவுகள் எடுப்பது சிறப்பு. ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் நோட்டில் எழுதுன மாதிரி PDFில் கொடுக்க முடியுமான்னு கேட்டால் 51 பக்கம் கொண்ட PDF கொடுக்குறோம். அதுக்கு வெறும் 500 ரூபா தான் சார்ஜ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தருவீங்களாம் கேட்குறீங்க. நோட்டு புத்தகத்துலையும் எழுதி கொடுக்குறோம். அதுக்கு 1 வாரம் டைம் எடுத்துப்போம். இதில் எல்லாமே பலன்கள் வராது, ஜாதகம் குறிப்பு தான் இருக்கும். அதே மாதிரி நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள், கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஒரு ஜாதகம் எப்படி பார்ப்பது, இது ஒரு சயின்ஸ், எல்லாருமே கற்றுக்கலாம். அதே மாதிரி இது திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது, நியூமராலஜி படி எப்படி பெயர் வைத்து கொடுப்பது, வாஸ்து எப்படி பார்க்குறது, வீட்டுக்கு நீங்கள் இருக்கக்கூடிய வீடு வாஸ்து இருக்கா இல்லையா நீங்களே கூட பார்த்துக்கலாம் படிச்சுட்டு. அதேமாதிரி முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசன்னம், சோழி பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம், ஜாமக்கோல் பிரசன்னம் மற்றும் தேவ பிரசன்னம் போன்ற பல வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது, குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும்னு விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.